தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இன்றைய நாளிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான பாவ செயல்களிலே ஈடுபட்டு கேடு உண்டாக்குகிற காரியங்களை யாரும் செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் திரும்பி வந்து அவரிடத்திலே தயவும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை பாவ கேட்டுக்குள்ளே சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால், துன்மார்க்கத்தின் கேட்டுக்குள்ளே சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களானால், சாபை கேட்டுக்குள்ளுக்குள்ளே இருப்பார்களானால், கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அவர்களை தொட்டு ரட்சிக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன், அவர் ரட்சிக்கிறதுக்கு மனமுள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்புகிற வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒருவேளை பின்வாங்கி போயிருப்பார்களானால், ஆதி நாட்களை தேவனை அதிகமாய் ஆராதித்து இந்நாட்களில் பின்வாங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனிடத்துல திரும்பி வரத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நீ அதிகமாய் கேடு உண்டாக்கி கொண்டாய் என்று சொல்லி. ஆமாண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் விலகி போகாதபடிக்கு, ஆண்டவரே, பாவத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படாதபடிக்கு தயை பெருத்த தேவனிடத்துல, ரட்சிக்கிற தேவனிடத்துல திரும்பி வருகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. ஒருவேளை பாவத்துக்குள்ளே சிக்கப்பட்டவர்களைப் போல இருப்பார்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய கரம் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். திரும்பி வரத்தக்கதாய், மனம் திரும்புதல் உண்டாகத்தக்கதாய், ஒரு மறுபடியும் ஆண்டவரே ஒரு புதுப்பிக்கப்படுகிற அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருத்தர் கூட சுவாமி அந்த நரகாக்கினைக்குள்ள போய்விடக் கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை ருசித்து கிறிஸ்துவுக்குள்ள வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.